Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, உங்களோட ஃப்யூச்சர் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். ஸோ நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங், பைல் செலெக்ஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பர்சன்ட்ட இருந்து மெசேஜ் வேணும், உங்கள் ரிலேஷன்ஷிப்போட சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸ் அவைலபிள். ஓகே, நெக்ஸ்ட் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி இப்போ என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி பார்க்கலாம். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் இப்போ உங்கள் 2 பேர் கையிலையும் இல்லை. ஐ மீன் கண்ட்ரோல் உங்கள் 2 பேர்கிட்ட இல்லை. யூனிவர்ஸ்ட கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் பர்சன்னாலையும் இந்த சுச்சுவேஷனை வந்து சரியாக கொண்டு போக முடியல. உங்களாலையும் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 பேர் கையிலையுமே வந்து கண்ட்ரோல் இல்லாத மாதிரி இருக்குது. பட் உங்கள் பர்சன் வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து கண்ட்ரோலுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. இது அடுத்த லெவலுக்கு முன்னேற்றி கொண்டு போகணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீயூனியன் வேணும். அகைன் ஆன் அண்ட் ஆஃப்ல வந்து போயிட்டு இருக்கிறது வந்து அவங்களே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. மென்டலி ரொம்ப ரொம்ப டயர்டு. உங்களை விட்டு அவங்களால போக முடியல. உங்க எனர்ஜியை வந்து ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்றாங்க. நீங்க அவங்களோட பாதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இப்ப ஃபியூ டேஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க நார்மலா இருக்க ட்ரை பண்றாங்க. அவங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் உங்களோட எனர்ஜி வந்து அவங்கள ஹெவியா இழுக்குதுன்னு சொல்லலாம். நிறைய ஓவர் திங்க் பண்றாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப மென்டலி ஸ்டக்காக இருக்காங்க. ஒரு ட்ராப், இந்த ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்ட மாதிரி நினைக்கிறாங்க. ரொம்ப இமோஷனலான அட்டாச் ஆயிட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நிறைய டவுட் இருக்கு, குற்ற உணர்ச்சி இருக்கு, ஏன் பயம் கூட இருக்கலாம் சிலருக்கு. ரொம்ப ஓவர் திங்க் பண்றாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களை ரொம்ப வந்து படுத்துதுன்னு சொல்லலாம். அவங்களோட தாட்ஸ், இத பாருங்க, இந்த க்ரோலாம் வந்து அவங்க தாட்ஸ் தான். ஓகேவா? அவங்க எண்ணங்கள் வந்து அவங்களை எந்த அளவுக்கு கட்டி போட்டிருக்கு பாருங்களேன். கட்டி போட்டிருக்கு, பார்க்க விட மாட்டேங்குது. என்ன உண்மைன்னு வந்து அவங்க கண்ணை திறந்து பார்த்தா தெரியும். பட் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இல்லை. உங்களை நோக்கி வரணும், உங்களோட தாட்ஸ் இருக்குன்னுலாம் தெரியுது. பட் அதை அவங்க பார்க்கறதுக்கு ரெடியா இல்லை. அவங்க வந்து அவங்க எண்ணங்கள்னால, அவங்க ஓவர் திங்க் பண்றதுனால, இல்ல இதுதான் என்னோட சுச்சுவேஷன், நான் இந்த பர்சன்ட்ட போறது வந்து சரி வராது, போக முடியாதுன்னு அவங்களே ஒரு ட்ராப்புக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி வந்து அவங்களே நினைச்சுக்கிறாங்க. மென்டலி வந்து ரொம்ப ட்ராப்பாகி இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த சுச்சுவேஷனை வந்து கண்டிப்பா கண்ட்ரோலுக்கு எடுக்கணும். இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா வந்து சரி வராது. இது வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி பைத்தியமாக்கிரும் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த 2 கார்டு தான் வந்து ரீசன். அவங்க வந்து நினைச்சாலும் வெளியில போக முடியல. ஓகே, ஐ திங்க் நீங்க வந்து ரொம்ப சைலண்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. பட் உங்க எனர்ஜி வந்து அங்க நீங்க இன்னும் அனுப்பிட்டு தான் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க அவங்கள நினைக்கிறீங்க. உங்க எனர்ஜி அவங்க ஹெவியா ஃபீல் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அவங்க இப்ப வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு ஹெவியா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள், ஒரு மெடிடேஷன் மோட்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களால என்ன பண்றதே தெரியல. உங்க நினைவுகள் வந்து சுத்தி சுத்தி அவங்கள வந்துகிட்டே இருக்கு. அவங்களும் உங்களை தள்ளி வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. வேணாம், இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில போயிடலாம்னு நினைக்கிறாங்க. பட் முடியல. ரொம்ப இந்த 3 கார்டு கலர் பாருங்களேன். கலர் வந்து இந்த 3 கார்டுமே வந்து நம்ம லிங்க் பண்ணி பார்க்குறோம்.
ஓகே. ஸோ இந்த 3 கார்டு நான் கலர வச்சு நான் லிங்க் பண்ணும்போது, ஆ உங்களோட ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராங் எனர்ஜி புல்னால அவங்களுக்கு தெரிய வருது. இப்ப அவங்களுக்கு வந்து நல்லாவே ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரியலைசேஷன் வந்து ஸ்ட்ராங்கா நடந்துகிட்டு இருக்கு. ஜட்ஜ்மெண்ட்னாலே இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின புரிதல் வந்து அவங்க அவங்க என்னதான் ஒத்துக்க ரெடியா இல்லைனாலும், யுனிவர்ஸ் வந்து விடல. ஸோ உங்க தாட்ஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் உங்க எனர்ஜிய வந்து ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ இப்ப ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தனிமையில ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்க அமைதியா ஒரு வாழ்க்கை வாழணும், பீஸ்ஃபுல்லா வாழணும், இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜிக்கு ட்ரை பண்றாங்க. பட் முடியல. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்கு. ஏன்னா கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. ஐ திங்க் அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ஒரு சீரியஸா நெனச்சிருக்க மாட்டாங்க. ஓகே. ஆர் அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம். அதனால ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஃப்ளர்ட் பண்றது அல்லது ஒரு சிச்சுவேஷன்ஷிப்காக பழகுற மாரி இருக்கலாம். உங்க எனர்ஜி, உங்க லவ் அது தேவைப்படுறதுக்காக உங்ககிட்ட பழகியிருக்கலாம். இல்ல லியோ எனர்ஜி இருக்கு, சிம்மம் ஹெவியா இருக்கு, கேன்சர், கடகம் ஹெவியா இருக்கு. ஓகே. எஸ். இதெல்லாம் வந்து ஹெவியா இருக்கு. அவங்களுக்கு நல்லா தெரியிற ஒரு விஷயம் என்னன்னா, சிச்சுவேஷன் வந்து இப்ப அவங்க கண்ட்ரோல்ல இல்ல. ஏன்னா ரொம்ப பேஷனேட்டா இருக்காங்க. குயிக்கா முடிவெடுத்தாகணும்னு நெனைக்கிறாங்க. சேரியட் ரொம்ப இந்த சிச்சுவேஷன அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஓகே. கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். குயிக்கா வந்து நானு முடிவு எடுத்தாகணும். அப்படிங்கிற மாரி இருக்காங்க. பட் அதே நேரத்துல ஈகோ அதிகமா இருக்கு. ஆனா தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ, அது நடக்க முடியும். உங்ககிட்ட ரீயூனியன் ஆகணும்னு நெனச்சா அவங்கனால ரீயூனியன் ஆக முடியும். உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துர முடியும் அப்படிங்கிற மாரியான எனர்ஜில இருக்காங்க. பட் சிச்சுவேஷனுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாரி இருக்கு. இப்ப வந்து 2 பேரோட மனநிலையுமே சரியில்லாத மாரி இருக்கு. நீங்க ரொம்ப கோவப்படுற மாரி தெரியுது. வியூவர்ஸ் நீங்க ஒண்ணு கோவத்துல இருக்கலாம், இல்ல நீங்க குழப்பத்துல இருக்கிற மாரி இருக்கு. ஸோ உங்களோட சிச்சுவேஷன் வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. உங்களோட எனர்ஜி வந்து அவங்களுக்கு தெரியறனால தான் கொஞ்சம் அவங்க அமைதியா சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு ஒரு வெயிட்டிங் எனர்ஜில இருக்கிற மாரி இருக்கு. நீங்களுமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க பெர்சன் வந்து உங்ககிட்ட எப்ப வருவாங்க? நீங்க எதிர்பார்க்கிற லைஃப் வந்து எப்ப குடுப்பாங்க? அப்படிங்கிற மாரியான ஒரு எனர்ஜில தான் தெரியுது. ம். இது வந்து அவங்க வந்து இப்ப அமைதியா இருக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா இத்தன நாள் கொஞ்சம் அமைதியா ஆக்ஷன் எடுக்காத மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. பட் இப்ப என்ன நெனைக்கிறாங்கன்னா, இதே மாரி அமைதியா இருக்க வேணாம்னு நெனைக்கிறாங்க. அடுத்த ஸ்டெப் எடுத்தே ஆகணும். இத அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ ஃபியூச்சர பத்தி யோசிக்கிறாங்க. உங்க கூட இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிற மாரி இருக்கு. இது ஆக்ஷன் கார்டுன்னு சொல்ல முடியாது. பட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும், உங்கள நோக்கி வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்லா யோசிப்பாங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? இப்ப ஆக்ஷன் எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாரி இருக்கு. இது வந்து உங்கள சீரியஸா திங்க் பண்றாங்க இப்ப சரியா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள ஜஸ்ட் ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பா நெனச்சிருந்திருக்கலாம். பட் இப்ப சீரியஸா திங்க் பண்றாங்க. சீக்கிரமே ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நெனைக்கிறாங்க. கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா தான் இருக்காங்க. மீன்வைல் அவங்க ஈகோவும் அதிகமா இருக்கு. ஓவரால் எனர்ஜி பார்க்கும்போது, வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கான்ஃபிடென்ட்டான பெர்சனா இருக்காங்க. ஆனா, உள்ளுக்குள்ள வந்து நெறைய குற்ற உணர்ச்சி இருக்கு. நெறைய யோசிக்கிறாங்க. சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கணும். எடுத்தாக வேண்டிய நிலைமையில இருக்காங்க. உங்கள பத்தின வந்து ஒரு சீரியஸா வந்து இப்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு முடிவெடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்க எனர்ஜி இப்ப அமைதியா இல்ல. ரொம்ப டீப்பான ஒரு யோசனை தெரியுது. ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை தான் இங்க தெரியுது. ஸோ 2 விதமான எனர்ஜியும் சொல்லலாம். வெளியில பார்க்கறதுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். பட் உள்ளுக்குள்ள வந்து நெறைய குழப்பங்கள். இன்னும் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேங்கிற மாரி நெனைக்கிறாங்க. சரியா? அவங்களோட எண்ணங்களே வந்து அவங்கள ஓவர் திங்க் பண்ண விடுது. அவங்க அமைதியா இருந்து யோசிச்சா ஒரு முடிவு எடுக்கலாம். பட் அவங்க எண்ணங்கள் வந்து அவங்கள ரொம்ப இதுவும் பாருங்க, உங்களுக்குள்ள இந்த 2 கார்டு தான் மெயின். இது வந்து மேஜர் ஆர்கானா. ஸோ இங்கேயும் வந்து சோல் அட்ராக்ஷன் ஹெவியா இருக்கு. இங்கேயும் இவங்க ஃபீல் பண்றாங்க. இங்க பாருங்க உங்க 2 பேருக்குள்ள ஒரு த்ரெட் வந்து ஹெவியா இருக்கு. நீங்க தான் நம்பிக்கைன்னு நெனைக்கிறாங்க. நீங்க வாழ்க்கையில கண்டிப்பா வேணும். உங்ககிட்ட ஒரு ஹோம் ஃபீலிங் அவங்க ஃபீல் பண்றாங்க. உங்ககிட்ட இருந்தா நல்லா சந்தோஷமா இருக்க முடியும். செக்யூர்டா இருக்க முடியும். ஒரு சேஃபான பெர்சன், ஒரு ஹோம் ஃபீல் வந்து அவங்க உங்ககிட்ட கிடைக்குது. ஒரு த்ரெட் வந்து எப்பயுமே உங்க 2 பேருக்குள்ள கனெக்ட் ஆகியிருக்கு. யுனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் இருக்குன்னு அவங்க நல்லாவே ஃபீல் பண்றாங்க.
ஸோ பாட்டம் டெக்ல டவர் வந்திருக்கு. ஸோ மேஜர் ஷிஃப்ட் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. யா இந்த 2 கார்டு தான். இது 2மே வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க. இப்போ அவங்க சந்தோஷமா இல்ல. ஓகே. இப்போ ப்ரெசென்ட்டா அவங்க லைஃப்ல அவங்க சந்தோஷமா இல்ல. நிறைய குழப்பங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ், உங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கும். ஐ திங்க் இந்த சண்டையில வந்து அவங்க வின் பண்ணியிருந்திருக்கலாம், நீங்க வின் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதை நினைச்சு ரொம்பவே கவலை அதிகமா இருக்கு. அண்ட் கொஞ்சம் பொறாமை, பொசசிவ்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய இடத்துல வந்து உங்களை வந்து வார்த்தையில வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுலயே வந்து இருந்திருப்பாங்க. நிறைய உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க வார்த்தைகளால. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா எடுத்திருந்திருக்காங்க. பட் இப்போ அவங்க எனர்ஜி வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்கு. ஸோ இதான் கரண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட் அவங்க ஆக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஆக்ஷன் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். எனர்ஜியில வந்து அவங்க சுச்சுவேஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் நினைக்கிறாங்க, ஓகே. அது செயலாகுமா, ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அவங்களுக்கு 2 விஷயம் வந்து ஜகிள் ஆகுறாங்க. ஒண்ணு லவ் இருக்கு, அங்க கரியர் இருக்கு, சிலருக்கு ஃபேமிலி இருக்கலாம். ஓகே. ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் உள்ள ஒரு ஃபேமிலி இருக்கலாம். ஃபேமிலி யோசிக்கணும் அவங்க. அதே நேரத்துல உங்ககிட்ட இருக்கிற இந்த ஸ்ட்ராங் கனெக்ஷனையும் வந்து அவங்க யோசிக்கிறாங்க. 2லுமே ஜகிள் ஆகுறாங்க. கண்டிப்பா ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமையில தான் வந்து அவங்க இருக்காங்க. ரொம்ப ரொம்ப குழப்பம். ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமை. அங்க கரியர் இருக்கு. ஐ திங்க் உங்க பெர்சனுக்கு வந்து கரியர், கோல், அவங்க லைஃப்ல அச்சீவ் பண்ண வேண்டியது அந்த மாதிரியான ஒரு பெர்சனா இருப்பாங்க. ப்ராக்டிக்கலா திங்க் பண்ற பெர்சனா இருப்பாங்க. லவ்வா, கரியரா அப்படிங்கிற மாதிரி, இல்ல நீங்களா, இல்ல அவங்க ஃபேமிலியா, ஆர் அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு ஒர்ஸ்டான சுச்சுவேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னா, இன்னும் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத நிலைமையில தான் இருக்கிற மாதிரி இருக்காங்க. பட் கண்டிப்பா அவங்களோட தாட்ஸ் வந்து மாறி இருக்கு. எனர்ஜி வந்து ஷிஃப்ட் ஆகியிருக்கு. பட் ஆக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு ஸ்ட்ராங்கா வரல. ஓகே. எஸ். நீங்க ரொம்ப லவ் காமிச்சிருக்கீங்க. உங்க கேரிங் அதெல்லாம் தெரியுது. அதுதான் உங்களை ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணுது. கம்யூனிகேஷனுக்கான சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி குடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க சடனா. ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். பட் கொஞ்சம் டைம் குடுங்க. அவங்களுக்கு 2 விஷயத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஒண்ணு, அவங்க ஒரு சொசைட்டி முன்னாடி ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த வாழ்க்கையா? இல்ல உங்க கூட ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்துல தான் அவங்க இருக்கிற மாரி இருக்கு. ஸோ அதனால ஆக்ஷன் எடுக்கிறதுலயும் அவங்க குழப்பத்துல தான் இருக்காங்க. அவ்வளோ குயிக்கா எடுக்கிற மாரி தெரியல. ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமையில ஒரு கிராஸ் ரோடுல நிக்கிறாங்க இப்ப. சரி. நெக்ஸ்ட் வந்து டைமிங் பார்த்துடலாம். சப்போஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கான டைமிங் என்ன? எத்தனை நாள் நீங்க வெயிட் பண்ணணும்? ஓகே. 11 days, 11 weeks, 11 months. ஓகே. ஸோ சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகணும். பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் இது மேஜர் ஆர்க்கானா. ஸோ கொஞ்சம் சிச்சுவேஷன் வந்து சரியாகிறதுக்கு டைம் எடுக்கும். மேஜர் ஆர்க்கானாங்கிறப்ப கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு மேஜர் ஷிஃப்ட், உங்களுக்கு லைஃப்ல ஒரு மேஜர் ஷிஃப்ட் வரணும்னா டைம் எடுக்க தான் செய்யும். சரியா? இதுதான் வந்து டைமிங். பட் பேலன்ஸ் ஆகணும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இதுதான் வந்து டைமிங். ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்க பர்சன் வந்ததும் உங்க ஃபியூச்சர், உங்க 2 பேருக்குமான எதிர்காலம் எப்படி இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங் இருக்கும். கண்டிப்பா யூனிவர்ஸோட பிளெஸிங் இருக்கும். அதே நேரத்துல
அந்த பழசையும் கொஞ்சம் அது அப்பப்போ உங்களுக்குள்ள வந்து போகும். ஸோ பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள், நீங்க அவங்கள இக்னோர் பண்ணது, இல்ல அவங்க உங்கள இக்னோர் பண்றது அந்த மாரி இருக்கும். ஃபினான்ஷியலா கொஞ்சம் பிரச்சனை வர மாரி தெரியுது. ஸோ ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கு. மத்தபடி வந்து உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் இருக்கும். இவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் தான். நீங்க பணம் முக்கியம் இல்ல, லவ் இருந்தா போதும் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைமையில இருந்தீங்க அப்படின்னா, இந்த பெர்சனோட உங்களுக்கு லவ் லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங் வந்து உங்களுக்கு யுனிவர்ஸ் ஒரு ரீயூனியன் ரொம்ப அழகா இருக்கும். யுனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்கோட உங்களுக்கு இருக்கும் அதிகமா. எதையுமே வந்து மறைக்க மாட்டீங்க. கிளியரா பேசிக்குவீங்க. ஆனா, அந்த பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள் வந்து அப்பப்ப வந்துட்டு போற மாரி தெரியுது. அத நெனச்சு கொஞ்சம் நீங்க வருத்தப்படுற மாரி இருக்கு. ஆக்சுவலா இது என்னன்னா, உங்களுக்கு இந்த டோர் வந்து உங்களுக்கு உள்ள இது வந்து யுனிவர்ஸோட டோர்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க நெனச்சா யுனிவர்ஸோட கனெக்ட் ஆகி, யுனிவர்ஸ் குடுக்குற வழியில நீங்க 2 பேரும் டிராவல் பண்ணீங்கன்னா, இந்த டோர ஓப்பன் பண்ணி உள்ள போனீங்கன்னா, அவ்ளோ பியூட்டிஃபுல்லான லைஃப் இருக்கும். பட் நீங்க அத பார்ப்பீங்களான்னு தெரியாது. சரியா? உங்க கையில தான் இருக்கு. இந்த லைஃப அழகா ஃபினான்ஷியலாவும் சரி, எமோஷனலா லவ் லைஃபாவும் சரி, கொண்டு போறது உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. நீங்க அத இக்னோர் பண்றீங்க, யுனிவர்ஸோட கைடன்ஸ இக்னோர் பண்றீங்க அப்படின்னா, ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு இந்த மாரி தான் வரும். ஆனா, நீங்க இதோ இந்த டோர ஓப்பன் பண்ணிட்டு, யுனிவர்ஸ் உங்களுக்கு காமிக்கிற அந்த பியூட்டிஃபுல் லைஃப வந்து பார்க்கறதுக்கு ரெடியா இருங்க. 2 பேருக்குள்ள கண்டிப்பா ரீயூனியன் நடக்கும். அது ஷியூரா இருக்கும். சில மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இருக்க செய்யும். வெறும் சந்தோஷம் மட்டுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்பப்ப சில அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ள வந்துட்டு போற மாரி தான் தெரியுது. ஸோ, அத நீங்க இப்பயே பார்த்து அ ரீயூனியன் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் வச்சு அத கரெக்ட் பண்ண பார்த்துக்கோங்க. மத்தபடி நீங்க எதிர்பார்த்த லவ் லைஃப், ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் உங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பெர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.